Hi, welcome back to my channel. One of the safest investment instrument கருதப்படுகிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ட்ரெஷரி பில்ஸ்னா என்ன, கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னா என்ன, இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெஷரி பில் கவர்மெண்ட் பாண்ட் எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பணம் தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? பேங்க் அப்ரோச் பண்ணுறோம், லோன் வாங்குகிறோம். வாங்கின லோனுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து இஎம்ஐங்கிற பேரில் மந்த் ஆன் மந்த் நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டி அந்த லோனை நம்ம பே ஆஃப் பண்ணிடுவோம். இதே நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேங்கரான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லோன் தேவையோ அந்த லோனுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூவில் ட்ரெஷரி பில்ஸோ பாண்ட்ஸோ அவங்க வந்து ஆக்ஷனில் இஷ்யூ பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு. ஸோ இதை வாங்குற பொதுமக்கள் காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. அப்படி பொதுமக்கள் கிட்ட இருந்து பெற பணத்தை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் நிதி நெருக்கடி சமாளிச்சுப்பாங்க. இதன் மூலமாக தான் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களையோ இல்லை ஒரு டேம் கட்டுறதோ, ஒரு பிரிட்ஜ் போடுறதோ, ஒரு நெடுஞ்சாலை அமைக்கிறதோ அந்த மாதிரி பணிகளெல்லாம் செய்வாங்க. ஸோ இதில் மக்களுக்கு என்ன லாபம்னா, இந்த பாண்டோ ட்ரெஷரி பில்லோ அது மெச்சூர் ஆகும்போது அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கின வட்டியோட சேர்த்து நம்மளுக்கு அந்த முதலையும் திருப்பி கொடுத்துறாங்க. ஸோ எப்படி வந்துட்டு பேங்க்ல நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி முதலுமா நம்ம திருப்பி கொடுக்குறோமோ அதே மாதிரி கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து வாங்கின காசை வட்டி முதலமா திருப்பி கொடுத்துறாங்க. நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கின பாண்டை அவங்க திரும்ப பெற்றிருப்பாங்க. இதை நீங்க நீங்க டிஸ்கவுண்ட் புரோக்கரான க்ரோ, ஜெரோதா போன்ற ஆப்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இதுலயே கூட நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் டாட் ஆர்க் டாட் இன்ங்கிற வெப்சைட்ல போய் நீங்க ஒரு ரீட்டைல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து டைரக்டாவே ட்ரெஷரி பில்லோ கவர்மெண்ட் பாண்ட்ஸோ வாங்கிக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம கேட்குற கேள்வி என்னவா இருக்குன்னா, அதில் இன்வெஸ்ட் பண்றது சேஃபா இல்லையாங்கிறதான். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை பொறுத்த வரைக்கும் இது 100% சேஃப் தான். ஏன்னா இது ஆர்பிஐயால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக இஷ்யூ செய்யப்படுறதுனால கவர்மெண்ட் பாண்ட்லயோ இல்லை ட்ரெஷரி பில்லையோ இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே சேஃப். ஏன்னா இதோட முழுக்க முழுக்க கவர்மெண்டோட பேக்கிங் இருக்கு. ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது உடையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை விடவோ இது வந்து ரொம்பவே சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து நம்ம ட்ரெஷரி பில்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ கவர்மெண்ட் வாங்குற கடன்ல வந்துட்டு ஷார்ட் டேர்ம் டியூரேஷனுக்காக வாங்குற கடனுக்காக இஷ்யூ பண்றது தான் வந்து ட்ரெஷரி பில். பொதுவாக ட்ரெஷரி பில் பார்த்தீங்கன்னா 91 டேஸ் ட்ரெஷரி பில், 182 டேஸ், அப்புறம் 364 டேஸ் அப்படின்னு சொல்லி 3 வகையாக தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரெஷரி பில்லுக்கும் வந்து யூனிக்கான நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 182D 110724 டிபின்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 182ங்கிறது வந்துட்டு 182 டேஸ் ட்ரெஷரி பில்ங்கிறது அர்த்தம். டேங்கிற டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேஸ். இந்த 110724ங்கிறது 11 ஜூலை 2024 அன்னைக்கு மெச்சூர் ஆகுதுங்கிறது தான் இது குறிக்குது. டிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரெஷரி பில். ஸோ இப்படி ஒவ்வொரு ட்ரெஷரி பில்லுக்கும் ஒரு யூனிக்கான நம்பர் இருக்கும். ஸோ அப்போ அந்த நம்பரில் சொல்றது ஒன்றும் கிடையாது. அது சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ டேட் ட்ரெஷரி பில், அது என்னைக்கு மெச்சூர் ஆகுது அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெஷரி பில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இதில் வந்துட்டு கவர்மெண்ட் பேங்கிங்கிறதுனால வந்துட்டு இதில் வந்து லோ எக்ஸ்போஷர் டு இன்ட்ரெஸ்ட் ரேட். அது மட்டும் கிடையாது, இந்த ஷார்ட் டேர்ம்லேயே மெச்சூரிட்டி ஆகிறதுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போட நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளே கிடச்சிருது திரும்ப. சப்போஸ் நீங்கள் 91 டேஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 92nd டே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் கிடச்சிரும் உங்களுக்கு. இதனால வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடிட்டி இருக்குது. ப்ளஸ் இந்த ட்ரெஷரி பில் எல்லாமே வந்து செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பாண்ட்ஸையும் செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். அது செகண்டரி மார்க்கெட்டில் எப்படி விற்கிறதுங்கிறது சம்மந்தமாக நான் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு வேணால் ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஜென்ரலி இந்த ட்ரெஷரி பில்லுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும் வென் கம்பேர் டு பாண்ட். ஏன்னா பாண்டுங்கிறது வந்துட்டு ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ 20 இயர்ஸ்னு லாங் டியூரேஷனில் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ரிஸ்க் ஜாஸ்திங்கிறனால அதுக்கு வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இது வந்து ஷார்ட் டேர்ம்லேயே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வாங்கின காசை கொடுத்ததுனால இதுக்கு வந்து கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கும். ஸோ பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பே பண்ணுவாங்க. இதே ட்ரெஷரி பில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட். இன்ஸ்டெட் அவங்க இஷ்யூ பண்ணுற ட்ரெஷரி பில்லில் வந்துட்டு ஃபேஸ் வேல்யூலேருந்து ஒரு சின்ன சர்டன் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி ஒரு டிஸ்கவுண்டட் வேல்யூவில் இஷ்யூ பண்ணுவாங்க. அது எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க, அது எப்படி சம்பாதிக்கலாங்கிறது இந்த கால்குலேஷன் செக்ஷனில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
அதே மாரி ஒன்ஸ் வந்து நீங்க ட்ரெஷரி பில் வந்து மெச்சூர் ஆகுற டேட் வந்துருச்சுன்னா, என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க Zerodhaலயோ, Growங்கிற மாரி ஆப்லலாம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க வாங்குன அந்த ட்ரெஷரி பில்லுங்கிறது வந்து உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல தான் இருக்கும். ஸோ அந்த மெச்சூர்ட் ஆகுற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்க டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து இந்த ட்ரெஷரி பில்லுங்கிறத வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணிருவாங்க. அதாவது அத தூக்கிடுவாங்க. ஸோ அதே மாரி இந்த ட்ரெஷரி பில்லுக்காக நீங்க எவ்வளோ பணத்த இன்வெஸ்ட் பண்ணீங்களோ, அந்த பணத்த நீங்க டிமேட்டுக்காக எந்த பேங்க் அக்கவுண்ட்ட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அந்த பணத்த திருப்பி குடுத்துருவாங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும். இப்போ இந்த கால்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 182 டேஸ் டென்யூர் உள்ள ஒரு ட்ரெஷர் பில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அத வந்துட்டு அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹100 இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க வாங்கும்போது ₹100 வாங்கியிருக்கீங்க. பட் ஆனா வந்துட்டு உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணும்போது ஒரு டிஸ்கவுண்டட் வேல்யூன்னு சொல்லி உங்களுக்கு ₹97ல இஷ்யூ பண்றாங்கன்னா, உங்களுக்கு ₹3 லாபம். ஸோ இதை ₹3 லாபம். அதே மாரி உங்களுக்கு வந்துட்டு இந்த மெச்சூர் டேட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ல இருந்துட்டு இந்த டிமேட் அக்கவுண்ட்ல இருந்துட்டு இந்த ட்ரெஷரி பில்ல எக்ஸ்டிங்விஷ் பண்ணதுக்கப்புறம், நீங்க இனிஷியலா பே பண்ண ₹100யும் சேர்த்து குடுத்துருவாங்க. ஸோ ₹97 வாங்குவீங்க. திரும்ப ₹100க்கு உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்க ₹100 குடுத்து வாங்கும்போது, உங்களுக்கு ₹3 ரிட்டர்னும் பண்ணிடுறாங்க. இதுல ஈல்டு பெர்சன்டேஜ பொறுத்தவரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் வேல்யூல இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ₹3 அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் வேல்யூ அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ ₹3. ஸோ அது டிவைடட் பை எந்த வேல்யூல இஷ்யூ பண்ணியிருக்காங்க ₹97 இன்டூ 1 வருஷத்துக்கு 365 டேஸ் டிவைடட் பை நம்ம வாங்குன ட்ரெஷரி பில்லோட டென்யூர் எவ்வளோ 182 டேஸ். ஸோ இதையும் டிவைட் பண்ணி இன்டூ பண்ணீங்கன்னா வர நம்பர்ஸோட எகைன் நீங்க 100ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6.25% அப்படிங்கிறது வரும். இதுதான் வந்துட்டு இந்த ட்ரெஷரி பில் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற மொத்த ஈல்டு பெர்சன்டேஜ்ன்னு சொல்லலாம். ஸோ ட்ரெஷரி பில்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அடுத்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கவர்மெண்ட் பாண்டுக்கும் ஒரு யூனிக்கான நம்பர் இருக்கும் ட்ரெஷரி பில் மாதிரியே. இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 700 GS 2027 GSன்னு இருக்கு. இது எதை குறிக்குதுன்னா 700ங்கிறது 7% ரிட்டர்ன்ஸ் தர பாண்டுங்கிறத குறிக்குது. GS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. 2027ங்கிறது இந்த பாண்ட் 2027ஆம் வருடம் மெச்சூர் ஆகுதுங்கிறத தான் குறிக்குது. ஸோ பாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எந்தெந்த லோன் எல்லாம் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வாங்கியிருக்காங்களோ கவர்மெண்ட் அதுக்கு எகெயின்ஸ்டா இஷ்யூ பண்றது தான் கவர்மெண்ட் பாண்டு. ஸோ ஷார்ட் டேர்ம் டியூரேஷனுக்காக வாங்கின கடனுக்காக இஷ்யூ பண்ணுறது தான் வந்து ட்ரெஷரி பில். ஸோ பாண்ட் வந்து என்றைக்குமே வந்துட்டு லாங் டேர்மில் இஷ்யூ பண்ணுறதுனால இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து லாங் டேர்மாக தான் இருக்கும். ஒரு லாங் டேர்மோட மினிமம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் மெச்சூர் ஆகுதுலேருந்து 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் மெச்சூர் ஆகிற டியூரேஷன் உள்ள பாண்டை கூட கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ட்ரெஷரி பில் மாதிரியே பாண்டை வந்து கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கிறனால வந்துட்டு இதுக்கு ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லலாம். பட் கவர்மெண்ட் பாண்டில் இருக்கிற ரிஸ்க் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்க நம்ம 7% பாண்ட் இதை வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு வாங்கிட்டோம். சப்போஸ் வந்து நாட்டுல வந்து இன்ஃப்ளேஷன்ங்கிறது ஜாஸ்தியாகுது. இன்ஃப்ளேஷன் பெர்சன்டேஜே வந்து 8% 9% ஆயிடுச்சுன்னா, இந்த பாண்ட்லேருந்து உங்களுக்கு வருஷம் வருஷம் 7% மட்டும் தான் வந்து ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ட்ரெஷரி பில் இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ட்ரெஷரி பில் ஷார்ட் டியூரேஷன்லேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றதுனால அது எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் வந்து பாண்டில் இருக்கு. மற்றபடி பாண்டு ஒரு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. ட்ரெஷரி பில் மாதிரியே வந்துட்டு பாண்டுக்கு வந்து லிக்விடிட்டிங்கிறது இருக்கு. பட் நம்ம எந்த பாண்டை வாங்கியிருக்கோமோ அதை பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டில் லிக்விடிட்டிங்கிறது இருக்கும். ட்ரெஷரி பில் மாதிரியே பாண்டையும் நீங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணி காசை நீங்கள் எடுத்துக்கலாம். பாண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில் மாதிரி இல்லாமல் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து இது லாங்கர் டியூரேஷன் மெச்சூரிட்டி பீரியடாக இருக்கிறதுனால இதில் ரிஸ்க்கும் ஹையராக இருக்கிறதுனால இதில் வந்துட்டு ரிவார்டும் ஹையராக இருக்குன்னு சொல்லலாம். பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து தருவாங்க. அன்லைக் ட்ரெஷரி பில் இதில் வந்துட்டு ஒன்ஸ் இன் இயர் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. இல்லாட்டி வந்து செமி ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அப்படி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்து லிங்க் பண்ணிருக்கோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அனுப்பிச்சிருவாங்க. ட்ரெஷரி பில் மாதிரியே பாண்டோட மெச்சூரிட்டி டைம்ல நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து அந்த பாண்டை எஸ்டிங்விஷ் பண்ணிடுவாங்க. அப்படி எஸ்டிங்விஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாண்டை வாங்குறதுக்காக என்ன காசு கொடுத்தோமோ அந்த காசை திரும்பவும் அந்த டிமேட் அக்கௌண்டோட லிங்க் பண்ணிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. இப்போ இதுல நம்ம எப்படி ரிட்டர்ன்ஸ் கால்குலேஷன் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம முன்னாடி சொன்ன அந்த 700 GS 2027 பாண்டை வாங்கினதை அசியூம் பண்ணிக்கலாம் 2024 பிகினிங்ல.
ஸோ இது வந்து பார் வேல்யூ 100 ருபீஸ்னு சொல்லி இஷ்யூ பண்ணுறாங்க. பட் இஷ்யூ பண்ணும்போது நமக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் 98 ருபீஸில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ₹2 லாபம். ஸோ அதாவது ஒரு பாண்டுங்கிறது பார் வேல்யூ 100 வாங்கும்போது 100 இன்டூ 100 குவான்டிட்டி 10,000 ருபீஸ்க்கு தான் மினிமம் வாங்குற மாதிரி இருக்கும். ட்ரெஷரி பில்லாக இருந்தாலும் சரி, பாண்டாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி இருக்குங்கும்போது 100 குவான்டிட்டி இன்டூ 98 ருபீஸில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 9,800க்கு தான் நீங்கள் காசு கொடுத்து இந்த பாண்டை வாங்கியிருப்பீங்க. பட் நீங்கள் பே பண்ணுறது 10,000 ருபீஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் 2,000 ருபீஸை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு செமி ஆனுவலி எப்படி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்கங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3.5% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ இப்போ நம்ம வாங்கினது ₹10,000 கொடுத்து இன்டூ 3.5% இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா முதல் 6 மாதத்துக்கு ₹350 இன்ட்ரெஸ்ட் தராங்க. இதே அடுத்த 6 மாதத்துக்கு ₹350 இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஸோ 2024 இயரில் உங்களுக்கு ₹700 இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இதே 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி 700. 2026 அந்த இயர் எண்ட் ஆகி ஜனவரி 1 வந்துட்டு உங்களுக்கு பாண்டு வந்துட்டு இது வந்து 2027 வந்துட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த தேர்ட் இயரில் உங்களுக்கு இதே மாதிரி 3.5% 3.5% செமி ஆனுவலி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க 3 வருஷத்துக்கு. அப்போ மொத்தம் எவ்வளோ வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு ₹700 3 வருஷத்துக்கு ₹2,500 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லேருந்து வருது. ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஒரு ₹200 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ₹2,100 ப்ளஸ் ₹200 திருப்பி தருவாங்க அலாங் வித் த 10,000 ருபீஸ். ஸோ மொத்தமாக உங்களுக்கு ₹12,300ங்கிறது வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு திருப்பி கிடைக்குது இந்த 3 வருஷத்தில் நீங்கள் ₹10,000 பாண்டு வாங்கினீங்கன்னா. ஸோ இப்படி தான் ட்ரெஷரி பில்லிருந்தும் பாண்ட்லேருந்தும் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். இதே மாதிரி தான் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்டும் இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணப்படுது. அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் மற்ற எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் கால்குலேட் செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெஷரி பில்லும் பாண்டும் ஒர்க் ஆகும். இந்த பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டும் தருவாங்க. இப்படி தான் நம்மளால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.